பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே 2 வாரமாக ஊரடங்கை பிறப்பித்ததன் ஒரு முகாந்திரத்தின் நிமித்தம் மீண்டுமாக இந்த ஆன்லைன் வாயிலாக இணையதளத்தில் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் கொடுத்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்திலே காணப்பட்டாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான காரியத்திலே நாம் எந்த விதத்திலும் நாம் சோர்ந்து போகாமல், நாம் எப்பொழுதும் வழக்கம் போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உற்சாகத்தோடு இருந்து தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து முன்னேறி செல்ல வேண்டிய பிள்ளைகளாக தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேலும் இந்த நாளானது ஒரு விசேஷித்த நாளாக நம்முடைய இந்திய தேசம் முழுமையுமாக 75வது சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறபடினாலே உங்கள் அனைவருக்கும் ஊழியக்காரர்கள் சார்பிலே சுதந்திர தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சுதந்திரத்தை அனுபவிக்கிற, சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு பெற்றுத்தருகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக உலகமெங்கும் நாம் சுதந்திரமான ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளையும் அவருடைய ராஜ்யத்திலே தேவனுடைய சித்தம் இன்னும் பலமாய் நிறைவேறப்படவும் நாம் தேவனுக்காக அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உலகமெங்கும் இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை பிரகடனப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கும்படிக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக, பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த தேவ செய்தியானது ஆசீர்வாதமானதாகவும் உற்சாகமானதாகவும் அமையும் என்கிறதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் தேவன் அவர் ஏற்ற காலத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கிரியைகளின் முகாந்தரமாக தேவன் அவருடைய வார்த்தையை உலகமெங்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவைகளுக்கு உங்களுடைய செவிகளை சாய்த்து நீங்கள் அதை எல்லாவித முக்கியத்துவத்தோடும் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அவைகளை நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாகவும் அதன்படி ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அந்த ஒரு ஆவிக்குரிய மனப்பக்குவத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயங்களை திறந்து வைத்து தேவன் உங்களோடு கூட இடைப்படும்படிக்காக, தேவன் உங்களோடு கூட பேசும்படிக்காக நீங்கள் ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரைக்கு இருக்கிறதான இந்த பகுதியை, இந்த வேத பகுதியை நான் எடுத்திருக்கின்றேன். 54 62 வரைக்கு.
இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய பின்னடைவு, ஆவிக்குரிய தோல்விகள், தேவனுடைய நியாய தீர்ப்பு மற்றும் தேவனுடைய மறுசீரமைப்பு. நன்காக தெளிவாக நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பின்னடைவு, ஆவிக்குரிய தோல்விகள், தேவனுடைய நியாய தீர்ப்பு மற்றும் தேவனுடைய மறுசீரமைப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 54 62 முடிய வசனங்களை நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். நம் கண்களை மூடி செபிப்போம். இந்த வசனத்தின் பகுதியை வைத்து தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய வீட்டிலே நாங்கள் கூடி இந்த ஜெப நேரத்தை நாங்கள் ஆசரித்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விசேஷமான கிருபையும் உம்முடைய அபிஷேகமும் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். ஒவ்வொருவருடைய சிரசிலும் வந்து அமரட்டும். ஒவ்வொருவருடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் உம்முடைய ஆவியினாலே தொடப்பட்டதாக, புதுப்பிக்கப்பட்டதாக, மீட்கப்பட்டதாக, உயிர் பெற்றதாக, சுகத்தையும் பலத்தையும் பெற்றதாக இந்த நிமிஷமே நீர் ஒவ்வொருவரையும் தொடும்படிக்கு ஜெபிக்கிறேன். உம்முடைய விசேஷமான ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு உம்முடைய வசனமாகிய ஜீவ மன்னாவை நீர் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக நீர் பகிர்ந்து பிட்டு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இங்கே பார்க்கிறோம், பேதுருனுடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு சம்பவத்தை இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்கள் கொண்டு சென்ற பொழுது அங்கே நடந்ததான சம்பவங்களை குறித்து பேதுருனுடைய காரியத்தில் எப்படியாக இயேசு சொன்னது போலவே சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படியே இங்கே சம்பவம் நடக்கிறதை இந்த லூக்கா மிகவும் தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நாளிலே, இந்த நாட்களில் தேவன் பேசுகிறதான காரியத்தை மிகவும்
கவனமாக மிகவும் தெளிவாக நாம் எடுத்துக்கொண்டு அதை மிகவும் கருத்துடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வாழ தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களானது நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த நாட்களிலே கடைசியாக செய்தியிலே நான் கொடுத்ததான வார்த்தையின்படி தேவனுடைய நியாய தீர்ப்பின் அகோரமானது குறைந்து கொண்டு வருகிறது என்கிறதை நான் சொல்லியிருந்தேன். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விதமான வதந்திகள் உலகமெங்கும் பரவி கொண்டு தான் இருக்கிறது. உண்மையான காரியங்கள் ஒன்று, ஆனால் வதந்திகளாக வருகிற காரியங்கள் அநேக விதங்களாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கொரோனாவின் சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்திலேயே கடந்த வருஷத்திலே நான் செய்திகள் எடுக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான காரியத்திலே தேவன் வெளிப்படுத்தின ஒவ்வொரு குறிப்புகளையும் தெளிவாக நான் உங்கள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன். இப்படி பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பின் காரியங்கள் அந்த அகோரமானது குறைந்து தேவனுடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலையாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது தேவன் இந்த ரெஸ்டோரேஷன் என்கிறதான ஒரு கருத்தை தேவன் ஆவியிலே கொடுத்து இந்த காரியத்தை எப்படி இந்த நாட்களிலே என் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக இந்த செய்தி அவர் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசி அதோடு கூட சேர்ந்து தேவனுடைய மறுசீரமைப்பு என்கிறதான தலைப்பிலே நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த செய்தியானது தேவன் அந்த நாட்களிற்கு ஏற்றாற் போல ஒரு கோணத்திலே அவர் அந்த செய்தியை கொடுத்திருந்தார். அதை நான் பேசியிருக்கிறேன். இப்பொழுது மீண்டுமாக இந்த மறுசீரமைப்பு, அதாவது ரெஸ்டோரேஷன் என்கிறதான வார்த்தைக்கு நான் ஏற்கனவே சொன்ன 4 அர்த்தங்கள் அதற்கு உண்டு. மீண்டும் பழைய அமைப்பை அளித்தல், இது ஒரு அர்த்தம். புதுப்பித்தல், இரண்டாவது அர்த்தம். மூன்றாவதாக மீட்டளிப்பு, ஒன்றை மீட்டெடுத்து அதை அளிக்கிற தேவன் கொடுக்கிற காரியம். நான்காவதாக மறுசீரமைப்பு. இந்த 4 அர்த்தங்களிலே இங்கே முழுமையுமாக ஏற்றதாகவும் பொருந்துகிறதான ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மறுசீரமைப்பு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறதான காரியத்தை முற்றிலுமாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு புதிய உலகத்தின் அமைப்பிற்குள்ளாக இந்த உலகம் கடந்து செல்லுகிற அளவிற்கு ஒரு காரியமானது உலகமெங்கும் நடந்துவிட்டது. எனவே இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு நிமித்தம் ஏற்பட்டதான ஒரு தாக்கத்தை நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், இது நியாய தீர்ப்பு கிடையாது, இது மனுஷன் ஏற்படுத்தின காரியம், தேவனுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, தேவன் இதை செய்தார் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான தர்க்கத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்று சொன்னால் நியாய தீர்ப்பு, எந்த ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய அனுமதியின்றி இந்த உலகத்திலே ஒன்றும் நடக்காது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் செய்தாலும் சரி, அவர் செய்தாலும் சரி, ஒன்று அவர் இதை நடப்பிக்கிறார், இல்லை என்று சொன்னால் அவர் அனுமதிக்கிறார். அவருடைய கரத்தின் ஆளுகைக்குள்ளாக இவைகள் நடக்கும் பொழுது அதை தேவனுடைய ஒரு பார்வையிலிருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதை தேவன் அவருடைய சித்தத்தின்படியோ இல்லை என்று சொன்னால் அவர் அனுமதிக்கிற அனுமதி சித்தத்தின் பேரிலேயோ அவர் செய்கிறார் என்று தான் நாம் சொல்ல முடியும். இதை குறித்தும் நான் அநேக முறை இந்த காரியத்தை விளக்கி பேசியிருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன? இந்த நாளின் தலைப்பை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பின்னடைவு, ஆவிக்குரிய ஒரு தோல்வி. இப்படி இந்த 2 சம்பவங்களும்
ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு மீறி செல்லும் பொழுது நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் சரித்திரத்திலே நடந்ததான பழைய ஏற்பாட்டின் காலங்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி, நாம் இவைகளை சற்று முக்கியத்துவமாக சரியாக இதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய நியாய தீர்ப்பானது எதற்காக வந்திருக்கிறது என்று சொல்லி அதனுடைய காரணிகளை நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பின்னடைவும் ஆவிக்குரிய தோல்விகளும் ஒரு தேவனுடைய, அதாவது டிவைன் டாலரேஷன் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது தேவன் அதாவது விட்டுப்பிடிக்கிற ஒரு வரம்பிற்கும் மிஞ்சி செல்லும் பொழுது அவர் நியாய தீர்ப்பை சரித்திரத்திலே ஆங்காங்கே நடத்துகிறார். இதை நடத்த வேண்டியது கர்த்தருடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் தேவனாக இருந்து பாவத்தையும் தீமையையும் அவர் சரியாக தண்டிக்கவில்லை, கண்டிக்கவில்லை, அதை நியாயம் தீர்க்கவில்லை என்று சொன்னால் அவர் தேவனாக இருக்க முடியாது. அன்பாக இருக்கிறார், அன்பு ஒரு காரியம். அதே போல தீமையை நியாயம் தீர்க்கிற காரியமும் கடமையும் அவருக்கு இருக்கிறது. தெய்வீக சுவாபங்களிலே இந்த காரியங்கள் மாற்ற முடியாத ஒரு குணாதிசயமாக இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். மாரல் ஆட்ரிபியூட்ஸ், நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ் என்று ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். மாற்றக்கூடிய தேவனுடைய குணாதிசயம், மாற்ற முடியாத தேவனுடைய குணாதிசயம். இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது இது மாற்ற முடியாத ஒரு தேவனுடைய குணாதிசயமாக நாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி அதை குறித்து அநேக வியாக்கியானங்களை எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நியாய தீர்ப்பானது எப்படி சம்பவிக்கிறது என்று சொன்னால், இதற்கு காரணிகள் என்னவென்று சொன்னால் 2 முக்கிய காரணம். ஒன்று ஆவிக்குரிய பின்னடைவு. ஆவிக்குரிய பின்னடைவானது ஒரு அதாவது மந்தமாக, குருட்டாட்டமாக, கண்மூடித்தனமாக, இல்லை என்று சொன்னால் எதுவும் கண்டு கொள்ளாத சாதாரணமாக என்று சொல்லி ஒரு மங்கலான ஒரு பின்னடைவின் வாழ்க்கை எங்கெல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் காணப்படுகிறதோ, அது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு அதிகமாக போகும் பொழுது தேவன் அங்கே நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு மக்களுக்கு ஒரு அசைவை கொண்டு வந்து அவருடைய கர்த்தத்துவத்தை அங்கே நிலைநாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தேவன், அவர் சர்வ அதிகாரமுடையவர், அவர் ஆளுகை செய்கிற தேவன், அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்திருக்கிறார் என்கிறதை அவர் காண்பிக்கிற ஒரு காரியமாகத்தான் நியாய தீர்ப்பை அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார், நியாய தீர்ப்பை செய்கிறார். அதே போல ஆவிக்குரிய தோல்விகள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவனை அறியாத ஜனங்களை நாம் விட்டு விடுவோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு கவனமாக இருக்கிறார்கள்? தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்கிறதை நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இப்படிப்பட்ட இந்த 2 ஆவிக்குரிய பின்னடைவுகளும் ஆவிக்குரிய தோல்விகளும் எங்கெங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேலாக தேவன் அமைதியாய், சமாதானமாய், கிருபையாய் இருக்கிற வரம்பிற்கு மீறி செல்லும் பொழுது அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். அப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கென்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஒரு கால சமயத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் இந்த அளவிற்கு அவர் எடுத்து சொல்லுவார். இந்த சம்பவத்திலே இந்த காரியங்கள் நடைபெறும், இந்த சம்பவத்திலே இப்படிப்பட்டதான காலத்திலே இந்த சூழ்நிலை ஏற்படும். அந்த சமயத்திலே அவர் மீண்டுமாக ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வருவார். அதுதான் நியாய தீர்ப்புக்கு அடுத்தபடியாக நடக்கிற காரியம். மனிதனுடைய பின்னடைவு, ஆவிக்குரிய பின்னடைவு, ஆவிக்குரிய தோல்வி, அது நிமித்தம் அவன் கடந்து செல்லுகிற தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலம். அதன் பின்பதாக தேவன் மறுசீரமைப்பை கொண்டு வருகிறதான காலம், டிவைன் ரெஸ்டோரேஷன். அதைத்தான் ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த தலைப்பிலே முக்கியமாக தேவன் இந்த நாட்களிலே
நடந்து கொண்டிருக்கிறதை அவர் முக்கியத்துவப்படுத்தி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பேச விரும்பி இந்த செய்தியை அவர் கொடுத்திருக்கிறதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாய் காணப்படுகிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய பின்னடைவும் ஆவிக்குரிய தோல்விகளும் நடந்து முடிந்து அது வரம்பு மீறி சென்ற பிற்பாடு தேவனுடைய நியாய தீர்ப்பானது பூமி எங்கும் கொட்டப்பட்டு விட்டது. அவர் என்ன செய்த கோபகலசத்தை பூமி எங்கும் ஊற்றிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கமும் இந்த கொரோனாவினுடைய சகாப்தமும் ஓரளவிற்கு கடந்து வந்து இப்பொழுது 3வது அலையானது நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 3வது அலையும் கூட விஞ்ஞானிகள் என்ன மருத்துவ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது அந்த அளவிற்கு அநேக நாட்கள் செல்லாது, ஒரு குறிப்பிட்ட குறுகிய நாட்களிலேயே இந்த 3வது அலையானது முடிந்துவிடும். இந்த 3வது அலையின் தாக்கம் முடிந்த பிற்பாடு அதன் பின்பதாக மீண்டுமாக வேறு ஒரு கொரோனா அலை கிடையாது என்று சொல்லி அநேக மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படியாகிலும் இந்த நியாய தீர்ப்பின் அகோரமானது இப்பொழுது தணிந்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம். இந்த தணிந்த காரியத்தோடு கூட தேவன் தொடர்ந்து அவர் கிருபையாக இறங்கி இந்த பூமி எங்கும் பூச்சக்கரம் எங்கும் அவர் ஒரு பெரிய ஒரு அமைதியும் சமாதானத்தையும் ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு மறுசீரமைப்பை தேவன் ஏற்படுத்தி அவருடைய ராஜ்யத்தின் சித்தங்கள் உலகமெங்கும் அற்புதமாய் நடந்து அநேக ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுமாறும் தேவனுடைய பிள்ளைகளாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு அவருடைய சித்தம் இந்த பூமியிலே பூச்சக்கரம் எங்கும் அது நடந்தேறத்தக்கதாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அதிகமாக செபிக்க வேண்டிய கடமையிலே நாம் காணப்படுகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்ததான சம்பவம் இந்த வேத பகுதியிலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேதுரு எப்படியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறான். அவன் தேவனோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் அதிகமான ஒரு அன்போடும் தெய்வீகமான காரியத்திலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திலும் மிகுந்த ஆக்ரோஷமாக அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய பேச்சும் அவனுடைய நடவடிக்கைகளும் இருந்து கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமையிலே அவன் என்ன செய்கிறான், ஒரு ஆவிக்குரிய பின்னடைவுக்குள்ளாக அவன் உடனடியாக சென்று ஒரு சம்பவத்திலே அவன் என்ன செய்கிறான், இப்படி இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு என்ன செய்வது, இப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள்ளாக மரணத்திற்குள்ளாக சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்படக்கூடிய விதத்திலே இந்த சம்பவங்கள் முடியும் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தேவன் வல்லமை உள்ளவர். அவர் என்ன செய்வார், நிச்சயமாகவே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் எப்படியாகிலும் இந்த காரியத்திலிருந்து அவர் ஒரு பெரிய ராஜாவாக ஒரு பெரிய பாடத்தை அவர் புகுத்துவார் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த காரியம் சம்பவம் தேவனுடைய பிதாவானவருடைய சித்தம் அது வேறு விதமாக இருந்து அந்த காரியம் தேவனாலே அவர்களுக்கு போதிக்கப்பட்டும் அந்த காரியத்தை அவன் சரியாக மனதிலே புரிந்து கொள்ளாமல், மனதிலே அதை சரியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கொள்ளாமல் அவன் என்ன செய்கிறான், ஒரு இடத்திலே அப்படிப்பட்டதான ஒரு தேவன், அதாவது இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த சம்பவத்திலே அவன் நிலை தடுமாறி அவரை மறுதளிக்கிறதான ஒரு சம்பவத்தை தான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர் நம்முடைய பின்னடைவுகளை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் வியாகுலம் நிறைந்தவராக நமக்காக நாம் செபிக்க வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் செபிக்க வேண்டும், நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் செபிக்க வேண்டும், நாம் விழுந்து போகக்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்காக நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து அவர் கரிசனை உடையவராக இந்த இடத்திலே அவர் ஒரு சில வார்த்தைகளை பேதுருவினிடத்திலே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியத்தை
இந்த இடத்திலே பேதுருனுடைய மறுதலிக்கிறதான சம்பவம் நமக்கு வேதத்திலே அதை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான சம்பவம். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய வீக்னஸ், பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிய அப்போஸ்தலன், அவன் சாதாரண ஆள் கிடையாது. இயேசுவோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து அவன் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவானாக, பெரிய ஒரு அப்போஸ்தலனாக அவன் காணப்படுகிறான். அப்படி அவன் காணப்படும் பொழுது அவனுக்கு இருக்கிறதான குறைபாடு, ஆவிக்குரிய பின்னடைவும், அவனுக்குள் இருந்ததான பாவம், இது ஒரு காரியம். 2வது என்னவென்று சொன்னால், இப்படி தவறி பாவத்திலும் பின்னடைவிலும், ஆவிக்குரிய பின்னடைவிலும் விழுகிறவர்களுக்கு தேவன் எந்த அளவிற்கு அவர் அன்புடையவராகவும் கிருபையுடையவராகவும் இருக்கிறார் என்கிற இந்த 2 காரியத்தை பேதுருனுடைய இந்த சம்பவத்திலே வேதத்திலே தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 2 காரியத்தை நாம் வேதத்திலே பார்த்து கொண்டாலும், தேவனோடு கூட நடக்கிறவர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு கூட பெரிய அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற பொறுப்புகளிலும் பெரிய நிலைமைகளிலும் இருந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் விழுந்து போகாதபடிக்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த சம்பவங்களை வாசித்து ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த இடத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆவிக்குரிய பின்னடைவும் ஆவிக்குரியதான ஒரு தோல்வியும் நாம் கடந்து வந்தாலும், தேவனிடத்திலே நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, தேவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, தேவன் நிச்சயமாகவே உங்களை அவர் மீட்டெடுத்து மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை மறுசீரமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு கிருபைக்காகவும் அந்த ஒரு அன்பிற்காகவும் நீங்கள் தேவனிடத்தில் ஆழமாக தேவனுடைய உறவிலே நீங்கள் காணப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறுகிற காரியங்கள், ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் அந்த சம்பவத்திற்காக நீங்கள் மனம் கசந்து அழுது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகி நீங்கள் மனம் திரும்பி கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் புதுப்பிக்கிறதிலே அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். இதைத்தான் நான் இந்த இடத்துல பேதுரு சம்பவத்தை பார்க்கிறோம். இப்படி ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்திற்கு இதை நாம் ஒப்பிட்டு பேசும் பொழுது, இன்றைக்கு அநேக ஜனங்கள் எதற்காக இந்த ஒரு சம்பவம், கொரோனாவின் காரியம் தேவன் ஏற்படுத்தினார், தேவன் அனுமதித்தார், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பேசி கொண்டிருந்தாலும் எப்படி இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகருக்கு தேவன் தேவையில்லை என்கிறதான அளவிலே காணப்படுகிறார். பேரளவில் இருக்கிறார்கள். பேரளவிலே போதும், இந்த அளவிற்கு போதும், எனக்கு இது தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான பணம் இருக்கிறது, தேவையான சொத்து சுகங்கள் இருக்கிறது, எல்லா ஆசியும் அந்தஸ்தும் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த ஒரு குறைவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் மிகவும் கொடுமையாக அவர்கள் தேவனை விட்டு காணாமல் போய்விட்டார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏதோ வழி விலகி இருக்கிறார்கள், ஏதோ தடம் புரண்டு விட்டார்கள், சற்று தூரமாக இருக்கிறார்கள், அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்க காணாமலே போயிட்டாங்க. தேவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் இந்த பேதுருவை போல நீங்கள் மனம் கசந்து அழுது நீங்கள் தேவனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். தேவனிடத்தில் ஒப்புரமாகி நீங்கள் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு
மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்? புதுப்பித்து மீண்டுமாக உங்களை சீரமைப்பு செய்து உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறார். மீண்டுமாக சீரமைப்பு செய்து அவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதலாவதாக 2 குறிப்புகளை நான் ஆழமாக சிந்திக்க நான் இந்த காலை வேளையிலே நான் இந்த செய்தியை நான் தயாரித்துள்ளேன். 2 காரியங்கள். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கொடூரமான ஒரு தோல்வியின் அனுபவத்திலே, தோல்வியின் ஒரு சூழ்நிலைகளிலே கடந்து செல்கிறார்கள். பேதுரை பார்க்கும் பொழுது அவன் தேவன் என்ன செய்கிறான் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அவனை அறியேன்னு சொல்கிறான். ரொம்ப வாசிக்கும் போதே மனசு நமக்கெல்லாம் கேட்க முடியல. அது பாருங்கள், இந்த வசனத்தில் 54 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரும் தூரத்தில் பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவில் நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த பொழுது பேதுரும் அவர் நடுவில் உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி என்ன அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அவ சொல்கிறா, இவனும் அவனோடு இருந்தான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். இப்போ இந்த வேர்ட் எனக்கு ரொம்ப மனசை உடைக்கிற ஒரு வார்த்தையாக. இயேசுவை பார்த்து அவன் சொல்கிறான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். இதெல்லாம் எப்படிப்பட்ட தோல்வி? சாதாரண தோல்வி கிடையாது, பயங்கரமான ஆவிக்குரிய தோல்வி. அதுக்கப்புறம் சற்று நேரத்துக்கு பின்பு வேற ஒருத்தங்க பார்த்து என்ன சொல்கிறான்? பேதுரு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதுக்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல. 2வது தடவை சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு பின்பதாக வேற ஒருவன் பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. இங்கே பார்க்கிறோம் பேதுருனுடைய பயங்கரமான ஆவிக்குரிய தோல்வி. இந்த ஆவிக்குரிய தோல்வி, அதைத்தான் சொன்னேன். 2 பகுதிகளாக இந்த காரியத்தை நான் பிரித்திருக்கிறேன். ஒன்று ஆவிக்குரிய பின்னடைவு, இன்னொன்று ஆவிக்குரிய தோல்வி. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னடைவு என்று சொல்லும் பொழுது ஒரு மந்தமான, அதாவது மங்கி எரிகிறதான, இல்லை என்று சொன்னால் அணைந்து போனதான, அப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பின்னடைவின் ஒரு சூழ்நிலை. இல்லை என்று சொன்னால் இப்படி பேதுருவை போன்றதான, பேதுருனுடைய காரியம் தேவனை மறுதளித்ததான ஒரு காரியம், சம்பவத்தை நான் எப்படியாக பார்க்கிறேன்? ஒரு மிகவும் மோசமான ஒரு ஆவிக்குரிய தோல்வியாக, ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு பெரிய ஆவிக்குரிய தோல்வியாக இதை நான் பார்க்கிறேன். அதே போல் அநேக விதங்களிலே தேவனுடைய ஜனங்கள் தோற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தா ஒரு சிலர் போய் என்ன செய்துடுறாங்க? நேராக போயிட்டு பிசாசுக்கிட்ட போய் கன்சல்டேஷன், மந்திரவாதிகள்கிட்ட போயிட்டு கன்சல்டேஷன், ஜாதகத்தை கொண்டு போயிட்டு கன்சல்டேஷன், குறி சொல்கிறவங்ககிட்ட போயிட்டு கன்சல்டேஷன். இவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு என்ன செய்ய வேண்டியது? ஆலோசனை கேட்கறதுக்கு சைடில் போயிட்டு வர்றாங்க. இது ஒரு வகையான ஒரு பெரிய தோல்வி, ஆவிக்குரிய தோல்வி. இன்னும் ஒரு சில தீமையான பழக்கங்கள், தீய சவகாசங்கள், தீமையான பழக்கங்கள், தகாத உறவுகள், இப்படி ஒரு பெரிய தோல்வி, ஆவிக்குரிய தோல்வி என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு நிலைமை என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய படுதோல்வி. இந்த நிலைமையிலே பேதுரு இவன் காணப்படுகிறான். இப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறதான காரியம் மிகவும் கொடூரமான காரியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தேவன் என்ன செய்கிறார்? பார்த்து இந்த காரியமானது உலகமெங்கும் சம்பவித்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய குறிப்பிட்ட வரம்பிற்கு மீறி அதனுடைய தாக்கங்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். 20வது வசனத்தில் பாருங்கள், 9வது அதிகாரம் 20வது வசனத்தில், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்?
அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். அதே இது 5வது அதிகாரம் 8வது வசனம். அதில் பாருங்கள், 8 இருந்து வேண்டாம், 5வது அதிகாரம் 6 வாசிப்போம். 5வது அதிகாரம் 6, 7, 8. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இங்கே பார்க்குறோம், இங்கே பேதுருனுடைய சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒன்றும் கிடைக்கல, மீனும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ராமுழுதும் கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி கடிச்சு போயிட்டு ஆழத்தில் போய் போடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்னோன்னே, சரி ஆண்டவரே, நாங்கள் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், நான் வலையை போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. பயங்கரமான வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்கிறாங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இங்கே பார்க்கிறோம், ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல சம்பவத்தை பார்க்கும் பொழுது பேதுரு வந்து அவன் சரியாக என்ன செய்யலை, மனம் திரும்பலை, அதனால தான் ஆண்டவரை மறுதளித்தான். இது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கிறது. இயேசு இந்த அளவுக்கு அவன் மறுதளிச்சிருக்கான்னு சொன்னால், அவன் என்ன செய்யலை, முதலாவது மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்படலை, அவனுடைய வாழ்க்கை அப்படி இருந்ததுனால எப்படி இருக்கிறது, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அநேகர் நினைக்கிறான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 8வது வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுது, அவன் மனம் திரும்பினதான ஒரு அனுபவத்தை தான் 8வது வசனத்தில் பார்க்கணும். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இந்த சம்பவம் பேதுருனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறதான ஒரு சம்பவமாக இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. அங்கே தான் அவன் என்ன செய்கிறான், அவர் தேவன், அவர் ஆண்டவர், இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, இயேசுன்னு கூட சொல்லலை, பேர் சொல்லலை, அவன் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் மனுஷனை பார்க்கும் பொழுது முடிவை மனுஷனுடைய கையிலே அவர் கொடுத்து விடுகிறார். நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் இப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அவர் கண்டிப்பாக சொல்லுகிறது கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். அழகா சொல்றார். ஆனால் இதை செய்கிறது செய்யாததும் மனிதனுடைய கையிலே கொடுத்துறார், நம்ம கையிலே ஆண்டவர் கொடுத்துறார். யோவான் 6, 68, 69 பாருங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அவங்க நீங்கள் பின்பற்றினா பின்பற்றலாம், இல்லைன்னா வேண்டாம். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை. இன்றைக்கு சமய ரீதியிலே பிரச்சனைகள் என்று சொல்லி உலகமெங்கும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி இன்றைக்கு எல்லாருக்குமே அவரவருடைய மதத்தை பரப்புகிறதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்தின் சட்டத்தில் எப்படிப்பட்டதான காரியத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படித்தான ஒரு ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம யாரும் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, நான் அவங்களை கட்டாயப்படுத்தவே கூடாது. இயேசுவை போலவே நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு அதாவது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, இங்கே எப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. மத ரீதியான காரியத்தை நாம் சம்பாஷிக்கலாம், பேசலாம். முடிவை நாம் ஜனங்களுடைய கையிலே கொடுத்துட வேண்டும். அவரவருக்கு இஷ்டம்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், அவரவருக்கு பிடித்த தேவனை அவங்க வணங்கிக்க வேண்டிதான். இங்கே ஆண்டவர் யார் என்ன கம்பல் பண்ணி, அதாவது ஒரு இடத்துல போயிட்டு சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. சுவிசேஷத்தை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே இருங்க, பேசுங்க, எல்லாம் செய்யுங்க. ஏற்றுக்கொள்ளலைன்னா கால் தூசியை உதறிட்டு அடுத்த தேசத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறார், அடுத்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறார். இங்கே அதே மாதிரி இயேசு அவர் சொன்ன உடனே அப்போ பேதுரு சொல்கிறான், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அப்போ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக மாறணும்னு சொன்னால் 2 காரியம் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்கள், வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:21 வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:21. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். மனம் திரும்புவதை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். அப்போ இந்த இடத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவராக ஒருத்தர் மாறணும்னு சொன்னால் முதலாவது மனம் திரும்பணும், அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ரிப்பென்டன்ஸ் அண்ட் ஃபெய்த், இதைத்தான் நாம் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும், அடுத்து விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவத்திலிருந்து நாம் மனதை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும். ரிப்பெண்டன்ஸ் 1 தெசலோனிக்கர் வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அப்போ இங்கே பார்க்கிறோம், பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலிருந்து தேவனை நோக்கி நாம் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் ரிப்பெண்டன்ஸ். இன்றைக்கி அநேகர் என்ன செய்வாங்க? பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. பாவம் செய்ய மாட்டேன், சரி நான் பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிறதோடு திருப்பம் கிடையாது, சரியான மனம் திரும்புதல் கிடையாது. பாவத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். பாவத்திலேருந்து வேற ஒரு டைரெக்ஷனில் திரும்பிட்டு இருக்கக்கூடாது. பாவம் செய்ய மாட்டேன்னு வேறு டைரெக்ஷன் போட்டு தேவனை நோக்கி திரும்பினா தான் சரியான மனம் திரும்புதல். டேர்னிங் ஃப்ரம் சின் அண்ட் டேர்னிங் டு காட். ரிப்பெண்டன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. டேர்னிங் ஃப்ரம் சின் அண்ட் டேர்னிங் டு காட். பாவத்திலிருந்து திரும்பி தேவனை நோக்கி திரும்பணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? இந்த ரட்சிப்பின் காரியம் நமக்கு எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்னடைகிறதுக்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்னடைவு எப்படி வருகிறது? அதை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சரியான ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் பின்னடைவு ஏற்படும், தோல்வி ஏற்படும். இயேசுவை சரியாக நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் பேரில் இல்லை என்று சொன்னால் பின்னடைவு வரத்தான் செய்யும். வாசிப்போம். எபிரேயர் 2:8-10 வாசிங்க. எபேசியர் 2:8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கே பாருங்கள், நம்முடைய ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரு அடிஸ்தானத்தை குறித்து நாம் முதலாவது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்பு என்ற ஒரு கிறிஸ்தவனாக மாறுகிறதுக்கு என்ன தேவை? நான் சொன்னேன், மனம் திரும்புதல் வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். மனம் திரும்புதலும் விசுவாசமும் தேவை. இப்போ இந்த மாதிரி ரட்சிக்கப்படுறது எப்படிப்பட்டிருக்கிறோம்? இந்த 2 இருந்தால் போதும். வேறு எதுவும் நீங்கள் காசோ பணமோ வேறு எந்த ஒரு காரியமோ கொடுக்க தேவை கிடையாது. இங்கே எபேசியரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவன் கிஃப்டாக உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த லைஃப் கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த அளவிற்கு இதை நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, நீங்கள் மிகவும் கவனமுடையவர்களாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்.
சாதாரணமாக ஒரு பேரளவிலே வாழ்ந்து ஒரு பின்னடைவின் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடாது. தோல்வியை தழுவி கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதில்லை. இப்போ நிறைய பேர் நினச்சி, நான் இப்படி இருந்தேன் அதனால நான் இப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படி பண்ணதுனால ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், அப்படி செஞ்சது கிடையவே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய காரியம் முதலாவது நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காசோ பணமோ கொடுத்து ரட்சிக்கப்படலை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்தபடியினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஈவாக கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக தேவன் கொடுத்ததான வழிமுறைகளையும் அவர் கற்பித்ததான எல்லா அடிச்சுவடுகளையும் எல்லா விதமான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீங்கள் நீதி நியாயங்களையும் நீங்கள் கடைபிடித்து அதை கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அதன் பின்பதாக அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு அர்ப்பணிப்பையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிறதான நாட்டம், தேவன் பேரில் இருக்கிறதான ஒரு பற்றியும் அவர் பார்த்து உங்களுக்கு வெகுமதியாக அவர் என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய காரியம் முதலாவது ஆண்டவர் கொடுத்ததான தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு கொடுத்ததான ஒரு என்ட்ரன்ஸ் எப்படிப்பட்ட என்ட்ரன்ஸ் என்று சொன்னால், அது மிகவும் மிகவும் எந்த அளவிற்கு காசையோ பணத்தையோ பொருளையோ அந்தஸ்தையோ நீங்கள் கொடுத்து அதை வாங்கவே முடியாது. அந்த அளவிற்கு விலையேற பெற்றதான ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வீர்கள்? இந்த ரட்சிக்கப்பட்டதை நீங்கள் கவனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனமாக நீங்கள் கட்டி காத்து பாதுகாத்து அந்த வாழ்க்கையை மிகவும் கவனமாக வாழ வேண்டும். நீங்கள் பின்னடைவிற்குள்ளாக செல்லவே கூடாது. ஆவிக்குரிய தோல்விகளுக்குள்ளாக நீங்கள் செல்லவே கூடாது. அப்படி செல்லும் பொழுது நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு வரும். அதுதான் முக்கியம். அடுத்தவர் நியாய தீர்ப்பை, அது தேவனுடைய நீதி நியமங்களின்படி அவருடைய மாற்ற முடியாத தன்மை என்று சொல்லி தேவனுடைய நியாய தீர்ப்பின் அவருடைய தன்மை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியாய் நியாயம் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் தேவனாக இருக்க முடியாது. பாவத்தையும் அநீதியையும் தீமையையும் அவர் நியாயம் தீர்க்கவே வேண்டும். அதில் அவர் என்ன செய்ய முடியாது, சாதாரணமாக இருக்கும். எனவே தான் இப்படிப்பட்டதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்புவீர்கள்? அப்போது இப்படிப்பட்டதான ரட்சிப்பு, அதில் பின்னடைவு தோல்விகள் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டியது உங்களுடைய மிகவும் தலையாய் ஒரு கடமை. இந்த நாளில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது, ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு சோர்வான நிலைமைக்கு கூட நான் செல்ல மாட்டேன், பின்னடைவுக்குள்ளாக நான் செல்ல மாட்டேன், நான் தோல்விக்குள்ளாக செல்லவே மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நிமிஷத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். நான் எப்படி ஆரம்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நான் எப்படி முதலாவது உம்முடைய அன்பை ருசி பார்க்கும் பொழுது என்னுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் எப்படி வைராக்கியமுடையதாக உமக்கு இருந்ததோ அதே வைராக்கியத்தை நான் இப்பொழுது புதுப்பித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே, இதை புதுப்பித்து தாரும் என்று சொல்லி இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் ஆவியிலே கதற வேண்டும். ஆண்டவரே, இதை எனக்கு செய்யும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களை நிதானமாய் நீங்கள் நியாயம் தீர்த்து, உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து, தேவனுடைய ரட்சிப்பை குறித்ததான காரியத்தை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாய் அதை எந்த அளவிலும் இழக்காமல், அதை எந்த அளவிலும் குன்றி போகாமல், பின்னடைவோ தோல்வியோ வராத அளவிற்கு நீங்கள் அதை வேலி அடைத்து நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பொறுப்பை நீங்கள் காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் கடந்து வருகிறதை தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இப்படிப்பட்டதான காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். இதில் ஆவிக்குரிய ஒரு தோல்வியானது எப்படி வருகிறது, எப்படி இந்த ஆவிக்குரிய தோல்வி வருகிறது, இதை நாம் ஒரு சில குறிப்புகளாக நாம் பார்ப்போம். இந்த ஆவிக்குரிய தோல்விகள் எப்படி வருகிறது, இதை முதலாவது நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய தோல்வியானது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து
ஒரு பெரிய அளவிற்கு ஆவிக்குரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டு விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது இந்த தோல்வி. ஆவிக்குரிய தோல்வி எப்படி வருது? அதாவது முதலாவது ஒரு அசதி, அந்த அசதியானது ஜாஸ்தியாக போக போக ஒரு சோர்வு, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பின்னடைவு. இந்த ஆவிக்குரிய பின்னடைவு அப்படியே தூரமாக போக 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 ஒரு பெரிய ஒரு பாவத்தில் போய் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பல்ட்டி அடிச்சிருந்து அந்தர் பல்ட்டிமாங்க, தெரியுமா? அந்தர் பல்ட்டிமாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அவங்கன்னா இப்போ இது தமிழில் இருக்கிற ஒரு வழக்க சொல். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கடைசி ஒரு பெரிய ஒரு காரியத்தில் போயிட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய ஆவிக்குரிய தோல்வியில் அந்தர் பல்ட்டி அடிக்கிறாங்க. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் அதாவது நல்ல ஒரு அதிர்ச்சியை கொடுக்கறதான நிறைய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து தான் இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளிலே அதை நாம் அநேகருக்கு வெளியில் சொல்லுகிறது கிடையாது. நாம் தனியாக அந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால் பெரிய அதிர்ச்சியின் ஆவிக்குரிய போராட்டங்களும் பின்னடைவுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மறுக்க முடியாது. ஆனால் இது எப்படி வருகிறது? இது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வரும் என்கிறதை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு டயர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகும்போது ஒரு சில டயர் என்ன செய்யும், டமால்னு வெடிச்சிடும். ஆனால் சில பஞ்சர் பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன செய்யும், ஆறதே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக காற்று போயிட்டே இருக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை நாம் இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம், நமக்கே தெரியாது. இன்னும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் காற்று லேசாக இறங்கிட்டுன்னு சொன்னால் இப்போ ரொம்ப டயர் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். என்னடா ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மாதிரி நல்லா போகுத டயருன்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா தான் என்ன ஆகும், அதுக்கப்புறம் கார் இங்கேயும் அங்கேயும் போகும், லேசாக முன்னாடி பின்னாடி ஒரு மாதிரி அலசும் கார். அப்போ இப்போல்லாம் நல்ல மாடர்ன் ஒரு கான்செப்டில் டியூப்லெஸ் டயர்னு போடுறாங்க. டியூப்லெஸ் டயர்னு சொன்னால் அது டியூப் இல்லாத டயர் கிடையாது, உள்ள டியூப் இருக்குது. ஆனால் அதனுடைய இது வந்து கம்மி. முந்தி நிறைய காற்று பிடிக்கிற பகுதிக்கு பதிலாக டியூப் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கான்செப்ட் எப்படி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பஞ்சர் ஆனால் கூட கார் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போகணும், இல்லைன்னு சொன்னால் அடுத்து பஞ்சர் பார்க்குற ஒரு கடை வருது வரைக்காவது இந்த வாகனம் வந்து போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அப்படித்தான் இந்த ஆவிக்குரிய ஒரு தோல்வியானது சம்பவிக்கிறதுங்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முதலாவது லேசாக ஒரு லீக் இருக்கும், அது தெரியவே தெரியாது, போயிட்டே இருக்கும். அப்படியே கார் ஓட்டிகிட்டே இருப்போம், கொஞ்சம் தூரம் போக 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 திடீர்னு பார்த்தா என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டு கார் போகிறது, நம்ம ஆக்சிலேட்டர் மிதித்தாலும் அது போக வேண்டிய ஸ்பீடில் போகாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிறது தெரியும். அதன் பின்பு பார்க்கும்போது என்ன ஆகிடும், அப்படியே கொஞ்சம் கார் அலச ஆரம்பிக்கும் போது தான் நம்ம முடிவுக்கு வரும், ஓஹோ வண்டியில் பஞ்சர் ஆகிடுச்சு டயரு. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் இனம் கண்டு அதை ஆரம்பத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், ஆரம்பத்திலேயே அதை இல்லாமல் அழித்து விட வேண்டும். எப்படி தேவனோடு கூட ஆரம்ப நாட்களிலே நீங்கள் காணப்பட்டீர்களோ, தேவனோடு கூட எவ்வளவு அருகாமையிலே நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தீர்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, அதே போல் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வாரம் முழுவதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அப்படியாக காணப்பட வேண்டும். அதாவது நல்ல பாருங்க, நீங்கள் அந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபடும் பொழுது தான் மற்ற தீமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அதில் பின்னடைவுக்கு முன்பதாக இந்த நிர்விசாரமாக இருக்கிற காரியம், சரியாக ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையும் தேவனோடு கூட இருக்கிறதான உறவையும் சரியாக எடுத்துக்கொள்ளாமல் நிர்விசாரமாக இருக்கின்ற ஒரு சம்பவமானது படிப்படியாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஒரு பெரிய தோல்விக்குள்ளாக உங்களை கொண்டு சென்றுவிடும். அது உங்கள்கிட்ட இருந்து தான் வருது, அது வேற யாரும் வெளியிலேருந்து தான் வருது கிடையாது.
வெளியிலேருந்து எப்படிப்பட்ட காரியம் உங்களை திசை திருப்பவோ, உங்களை சோர்வுபடுத்தவோ, பின்னடைவு செய்யவோ அல்லது தோல்விக்குள்ளாக கொண்டு செல்கிறது, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய உறவானது தேவனிடத்திலே வலுவாக இருக்கும் பொழுது அந்த காரியம் உங்களை பாதிக்கவே வரலாம். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடித்து உடைப்பீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிற, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்னடைவை கொண்டு வருகிற, தோல்வியை கொண்டு வருகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எளிதாக இனம் கண்டு அதை உடைத்து தாறுமாறாக்குகிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20-23 வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20-23. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளே ஆகிய இவைகளை அல்லாமல் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. இங்கே நிறைய பேர் இங்கே வேற சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. வெளியிலேருந்து அது வந்துடுச்சு, இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டா, இதை இப்படி பண்ணி போயிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி வெளியில் இருக்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. இங்கே தெளிவாக வசனம் சொல்லுது, வெளியே எல்லாம் நடக்க தான் செய்யும். வெளியே நடக்கிறதால உங்களுக்கு அது உங்களை தொடவே முடியாது. ஏன் தொட முடியாதுன்னு சொன்னால் உங்களுடைய உறவு தேவனிடத்தில் வலுவாக இருக்கிறது. அந்த வலுவானது என்றைக்கு இழக்கப்படுகிறதோ, அந்த வலுவிழக்கிறதான காரியம் என்றைக்கு நடக்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் இப்படிப்பட்ட சம்பவங்களானது என்ன செய்கிறது? அது உங்களுக்குள்ளாக கிரியை செய்து உங்களுடைய மனுஷனுக்குள்ளேருந்து தான் வருதுங்கிறார். மனுஷனுக்குள்ளேருந்து தான் வருது. இது எல்லாம் வெளியிலேருந்து வருது இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? அவன் தான் அப்படி பண்ணிட்டான், அவனால தான் இவன் கெட்டு போயிட்டான், இவனால தான் அவன் கெட்டு போயிட்டா, அவனால தான் இவன் எப்படி ஆகி போனான், இவன் தான் அவனுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டான், அவன் தான் இவனுக்கு. இது எல்லாமே எங்கேருந்து வருது? இது எல்லாம் உங்களுக்குள்ளாக தான் இருந்து வருது. அப்போ நம்ம ஆவிக்குரிய ஒரு தோல்வி இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது மிகவும் கொடூரமாக உங்களை தாக்குகிறதாக இருக்கிறது. ஏன் அப்படி நீங்கள் செய்ய வேண்டும்? ஏன் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும்? இரண்டாவதாக இந்த குறிப்பில் இரண்டாவதாக பார்ப்போம். இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய தோல்விகளுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது? ஆவிக்குரிய தோல்விகளுக்கு காரணங்கள் அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இந்த குறிப்பில் நான் ஒரு 6 காரியங்களை மாத்திரம், 6 குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். எந்தெந்த காரணத்தினால் முக்கியமான ஒரு 6 குறிப்புகள். இந்த 6 குறிப்புகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு ஃபெயிலியர், அதாவது தோல்வி வருகிறது என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக, வேதத்தினுடைய கடினமான உபதேசங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது கிடையாது. முதலாவதாக, வேதத்தில் உள்ள கடினமான உபதேசங்களுக்கு, இல்லை என்று சொன்னால் கடினமான வார்த்தைகளுக்கு, கடினமான வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது கிடையாது. இது முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தோல்வியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-33 வரைக்கும் நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32, 33. பின்னும் கர்த்தர் சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான்.
நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இங்கே பாருங்கள், ஒரு கடினமான ஒரு வார்த்தை இயேசுவினிடத்திலிருந்து சீஷர்களுக்கு வருகிறது. குறிப்பாக சீமோனுக்கு வருது, பேதுருவுக்கு வருது. அவர் என்ன சொல்கிறாரு, பிசாசானவன் உங்களெல்லாம் கோதுமை சுலகுனால் புடைக்கிறது போல் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுட்டான். ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் விசுவாசம் சரியில்லை, அடுத்து இன்னும் நீ குணப்படணும். 2 காரியம் இருக்கும். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி சிறப்படுத்துன்னு சொல்கிறார். உன் விசுவாசம் இன்னும் சரியில்லை, அது போயிடக்கூடாது, கொஞ்சம் போல் இருக்குது, அதுவும் இல்லாமல் போயிடக்கூடாது. அதுக்காக நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுத்து. அடுத்து நீ என்ன செய்யணும்? முதலாவது நீ குணப்படணும். குணப்பட்டால் தான் அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய முடியும்? உன் சகோதரி ஸ்திரப்படுத்த முடியும். இது சொன்ன உடனே இவன் பெரிய அதே பிரசங்கித்தனமாக என்ன செய்கிறான்? பேசுகிறான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். எப்படி பெரிய பெரிய வார்த்தைகள் இவர் விடுறார். அந்த தேவன் கொடுத்ததான அந்த கடினமான ஒரு ஆலோசனைக்கும் கடினமான ஒரு வார்த்தைக்கும் அவனை ஒப்பு கொடுக்க முடியல. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவர், எப்படிப்பட்ட காவலாக இருந்தாலும் சரி, சாவலும் சரி, காவலும் சாவலும் உண்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு பயங்கரமான கன்ஃபெஷன் அவர் என்ன செய்கிறார்? பெரிய அறிக்கையை சொல்கிறார். அப்புறம் பாருங்கள், வாசிப்பு வைப்போம். மார்க் 8:31 32 32. மார்க் 8:31 32. இங்கே என்ன பண்ணுறாரு? அல்லாமல் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இப்போ பார்த்தா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு என்னென்னலாம் நடக்க போகிறது என்று அவர் சுருக்கமாக அவர் என்ன செய்கிறாரு? அதை குறித்து எல்லாருக்கும் போதிக்க ஆரம்பிச்சிட்டார். சீஷர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாரும் வேதபாரம் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அவர் தயக்கம் இல்லாமல் இந்த கடினமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். இங்கே கடினமான காரியம் என்று பார்க்கும் பொழுது இயேசுவனுடைய வாழ்க்கையில் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காரியத்தை நல்ல கவனிங்க. இயேசுவனுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு சம்பவத்திற்காக பிதாவினுடைய சித்தத்தை அவர் அறிந்து கொண்டவராக அந்த இடத்துல காணப்படுகிறார். அதற்கு நல்ல கவனிங்க, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கடினமான ஒரு பாதை, கடினமான ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ளாக மரணம் தான் முடிவு. எல்லாராலையும் ஆசாரியாரும் வேதபாரகளாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்போது அவரை பயங்கரமான அதை கொலை செய்ய போகிறாங்க. ஆகாதவன் என்று தள்ளி கொலை செய்ய போகிறாங்க. இந்த காரியத்தை தாராளமாக அவர் பேசுகிறாரு. இப்படி பேசும் பொழுது இது வந்து பிதாவினுடைய சித்தம். இது ஆவிக்குரிய காரியம், பிதாவினுடைய சித்தம். இது தேவனுக்கேற்ற காரியம், பிதாவிற்கேற்ற காரியம், தேவனுக்கேற்ற காரியம். இது அவர் தாராளமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காரியத்தை பேதுருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது எப்படி நடக்கும்? அது எப்படி யார் வந்து உங்களை ஆகாதவன், இந்த இப்போ தேவையில்லாதவன் ஆகாதவன் தள்ளிடுவாங்க? யார் வந்து உங்களை கொல்ல முடியும்? என்ன செய்ய முடியும்? உடனே பேதுரு பண்ணதை பாருங்கள், 32வது வசனம். பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஜீசஸை வந்து ரெப்யூக் பண்ணிக்கிறான். சும்மா இருங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் இவன் இப்போ அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக, அதாவது கடினமான உபதேசத்தின் காரியங்களை வந்து இவனுடைய பின்னடைவுக்கு காரணம் இதுதான் காரணம். கடினமான உபதேசத்தை அவனுக்கு ஏற்றுக்க முடியல, அதுக்கு அவனை ஒப்பு கொடுக்க முடியல.
எங்கே ஒப்பு கொடுக்கணுமோ அங்கே ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறான். எங்கே அவன் ஆவியில் வல்லமையாக பேசணுமோ அங்கே பேசாமல் சின்ன வேலைக்காரிகிட்ட, பிரதான ஆசாரனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரிங்கிட்ட போயிட்டு என்ன செய்துட்டு இருக்கிறான்? இயேசுவை மறுதளிக்கிறான். அவர் திரும்பி 33வது வசனத்தை வாசிப்போம். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இவன் போயிட்டு அவரை கூட்டு போய் அவரை கடிந்து கொள்கிறான். அதுக்கு திரும்பி அவரை பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆவிக்குரிய ஒரு பின்னடைவிற்கும் தோல்விக்கும் காரணமாக அமைகிறது. அவர் சொன்ன உடனே உன்னை பிசாசானவன் உங்களை சொலகளை கோதுமையை சொலகளை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு சொன்ன உடனே அதுக்கு உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீ குணப்படணும், குணப்பட்ட பின்பு உன் சகோதரி சிறப்படுத்தணும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் கூட அவனால் அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அந்த கடினமான உபதேசத்தை அவனால் ஏற்றுக்கொண்டு அதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்தான். மாம்சத்தில் இருந்தான், ஒப்பு கொடுக்காமல் காணப்பட்டான். இது என்னன்னு பார்த்துருவோம், 1 2 பார்ப்போங்கிற மாதிரி. அதான் பட்டயத்தை உருவி அவர் என்ன செய்கிறாரு? டமால்னு வந்தவன்ட்ட போட்டு காதை அடிச்சிடறாரு. இங்கே பார்க்குறோம், அவன் நேரடியாகவே இயேசுனுடைய வார்த்தைக்கு அவன் முரண்படுகிறான். அதுக்கு அவன் ஒப்பு கொடுக்கல தன்னை. பிதாவினுடைய சித்தம் எப்படி இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியம் எப்படி இருக்கிறது, தேவனுக்குரிய காரியம் எப்படி இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இவன் போயிட்டு அவரை போய் என்ன செய்கிறான்? தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவர் என்ன செய்கிறான்? அவரை கடிந்து கொள்கிறான். அப்போ மறுபடியும் இயேசு அவனை கடிந்து அவனால் அதற்கு தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவனாலே முடியவில்லை. அதனால தான் இவர் அந்த பெல்ட் அடித்தது. 3 தரம் மறுதளித்து என்ன செய்துட்டான்? ஒரு பெரிய தோல்விக்குள்ளாக இவ்வளவு பெரிய தேவனுடைய ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், ஒரு பெரிய பரிசுத்தவான், a saint, இவ்வளவு பெரிய ஒரு தோல்விக்குள்ளாக அவன் விழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போலத்தான் பேதுரு செஞ்ச மாதிரியே தான் நம்ம செய்கிறோம். வேதத்தில் கஷ்டமான வசனங்கள் நமக்கு வரும்பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு முரண்பாடாக வசனம் இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். அதை நம்ம கண்சாடையே விட்டுறது. இப்போ வாசித்தோன்னு விட்டுறது, அதை தியானிக்கிறதே கிடையாது. நமக்கு பிடிச்ச வசனங்களை தியானிப்போம், பிடிக்காத வசனங்களை விட்டுறது. வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 9:18. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். நமக்கு எது பிடிக்கும்னு சொன்னால், ஆண்டவர் அன்பாக இருந்தால் நமக்கு பிடிக்கும். ஆண்டவர் நம்மளை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா நமக்கு பிடிக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை தராருன்னா பிடிக்கும். அதே சமயத்தில் பரிசுத்தமான தேவன், அவர் நீதியுள்ள தேவன். நீ விதைச்சதை தான் நீ அறுப்ப. உன்னுடைய எல்லா அநியாயத்தையும் நான் உன்னுடைய, அதாவது என்ன சொல்கிறது, முற்பிதாக்களினுடைய எல்லா அநியாயத்தையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். பிதாக்களுடைய இனிக்விட்டிஸ், பிதாக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அதை என்ன செய்கிறான் ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இதெல்லாம் அந்த வசனம் நமக்கு பிடிக்காது. அப்போ நம்ம ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால், தகப்பன்மார்கள் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால், நம்ம நிமித்தம் இருக்கிற அக்கிரமங்களை அவர் என்ன செய்கிறார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறாராம். எவ்வளோ மோசமான காரியம் பாருங்கள். அப்போ இதை தியானித்து இதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிறது கிடையாது. தேவன் நம்மை குணமாக்குறார், ரொம்ப சந்தோஷம். நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறாரு, நமக்கு பாடுகளையும் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை அனுமதித்து நம்மை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு பிடிக்காது.
முதலாவது ஆவிக்குரிய விழுதலுக்கும் பின்னடைவிற்கும் தோல்விக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு இஷ்டப்பட்ட வசனத்தை மாத்திரம் நீங்கள் என்ன செய்கிறது, தியானிக்கிறது, அதை மாத்திரம் எடுத்துக்கிறது. தேவன் எப்படி உண்மையாக மனிதனை கையாள்கிறார் என்கிறதான முழுமையான காரியத்தை நாம் எடுக்கிறது கிடையாது. அவருடைய அன்பின் குணாதிசயங்கள், கிருபையின் குணாதிசயங்கள், அவருடைய வல்லமையின் குணாதிசயங்கள், குணமாக்குற வல்லமை, அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமை, இது எல்லாத்தையும் நம்ம விரும்பி செய்துட்ருக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் எல்லாவற்றுக்கும் உங்களை முழுமையமாக ஒப்பு கொடுக்கணும். எல்லா விதமான வசனங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க பழகிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சோர்வு வராது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு வராது, பின்னடைவு வராது, நிச்சயமாக தோல்வியும் உங்களுக்கு வராது. எல்லா விதமான வசனங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா விதமான வசனங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுரு அப்படி கிடையாது. பேதுரு அவன் ஒரு மாம்சத்தில் தான் அவன் வைராக்கியமாக இருந்தான். அவன் மாம்சத்தில் எது செய்யணும்னு நினைக்க அவனுக்கு தேவை ராஜா மாதிரி இருக்கும், பட்டயம் இருக்கணும், பட்டயத்தை எடுத்து அப்போ போடணும்னா ஒருத்தனை போட்டுருணும். முதலாவது இந்த காரியம். இரண்டாவதாக, நாம் பெருமையோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜீவனம் பண்ணக்கூடாது. பெருமையை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனம் இருக்கவே கூடாது. வாசிப்போம். 22வது அதிகாரம் 31 - 33. நான் வாசித்த வசனங்களே தான் நான் மீண்டுமாக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி சிறப்படுத்து என்றார். இப்படி சொன்ன உடனே அவன்கிட்ட வந்த வார்த்தை ஆமாம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க, நான் இப்படி இல்லாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்திருக்கணும், பணிவோட நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தாழ்மையான ஒரு குணத்தோடு கூட அவன் ஆண்டவர்கிட்ட அதுக்கு கிருபையை கேட்டிருந்தானே, கிருபை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஜெபிக்கிறன்னு வேறு சொல்லிட்டாரு. உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்காமல் அவன் ஒரு பெருமையாக ஒரு பதில் அவன் அதற்கு 33வது வசனம் பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். காவலிலும் சாவிலும் எவ்வளோ பெரிய ஒரு பெருமை பேச்சு பாருங்கள். ஆண்டவர் இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு, இப்படி காரியம் ஒன்று நடக்குது, பிசாசு இப்படி உத்தரவு கேட்டிருக்கிறான், நான் இந்த மாதிரி உனக்காண்டி வேண்டிக் கொண்டேன், இப்படிலாம் சொல்லும்போது இதை பார்த்துட்டு அவனுக்கு அது ஆவியில் எப்படி வைராக்கியம் எடுக்கணும்னு அவனுக்கு தெரியல. அவர் உடனே மாம்சத்தில் பெருமையில் பேச ஆரம்பிச்சிட்டு, அது ஆண்டவரே, நான் காவலில் வருவேன், சாவில் வருவேன். தண்ணியில் அவர் நடந்து வரான்னு பார்த்தோன்னே இவர் எகிரி குதிச்சு இவர் நடக்கிறாரு. நடக்க முடிஞ்சுதா? நடக்க முடியல, முங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எதுக்கு அந்த மாதிரி குதிக்கணும்? என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியத்திலே அவன் விழுகிறதுக்கு உண்டான, அதாவது விழுகிறதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிற பெருமையின் பேச்சு, எல்லாரை விட அடுத்து இவன் என்ன நினச்சான், எல்லா சீஷர்களை விட இவன் பெரிய அர்ப்பணிக்கப்பட்டவன், இவன் ஒரு பெருமை இவன்கிட்ட காணப்பட்டுச்சு. வாசிங்க, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 29 - 31 வரைக்கும் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14, 29 - 31 வரைக்கும். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த அடி கொடுக்குறாரு. பேச்சு பாருங்க, நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைஞ்சாலும், அதாவது மற்ற சீஷர்கள் எல்லாரும் போயிட்டா கூட நான் இடறல் அடைய மாட்டேங்கிறார். அதுக்கு அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சொல்கிறாரு, பாரு, இந்த மாதிரி இந்த ராத்திரியில்
இந்த ராத்திரியில் சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் மறுதளிப்பாய், மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்ட்டார். மறுபடியும் 31 வசனம், அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், இது தேவையா உங்களுக்கு? ஆவிக்குரிய விழுதலுக்கு முன்னான காரியம் இப்படிப்பட்டதான அகந்தை, மேட்டிமை, இப்படிப்பட்டதான பெருமை. இதை நீங்கள் என்னை ஒரு காலம் உங்களுடைய சிரசில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டதான பெருமையின் சிந்தனைகள், காரியங்கள் ஒன்று உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய சிரசில், தலையில் இருக்கவே கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12 15 வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 14, 12 15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். பாருங்க, லூசிஃபரை குறித்ததான ஒரு காரியம், எப்படி அவன் பெருமைப்பட்டான் பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான மேட்டிமையான பெருமையான எண்ணங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வரும் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய வீழ்ச்சியை கொண்டு வரும் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். பெரிய பல்டி, அந்தர் பல்டி. இதே போலத்தான் இவனும் என்ன செய்கிறான், ஏவாளையும் இவன் விழுந்தது காணான்னு சொல்லிட்டு ஏவாளை என்ன செய்துட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அதே பெருமையை அவளுக்கு கொண்டு வரான். அங்கே பாரு, நீ இப்படி இருக்கிற, நீ இதை சாப்பிட்டேன்னு சொன்னால் இப்போ நீ என்ன, நீ காட் மாதிரி, இப்போ கடவுள் மாதிரி நீ ஆயிடுவ. இப்படிப்பட்டதான காரியங்கள், இப்படிப்பட்டதான அநேக வினோதமான வேதத்தின் காரியங்களை இன்றைக்கு அநேகர் படிப்பித்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமம் எங்கேயும் எப்படிப்பட்டதான காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறது கிடையாது. வாசிப்போம். 1 பேதுரு 5:5 பாருங்கள். 1 பேதுரு 5:5 வாசிப்போம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வாசிப்போம். பிலிப்பியர் 2:3 இன்னொரு வசனம். பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையின் எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆவிக்குரிய பின்னடைவோ, ஆவிக்குரிய தோல்வியோ, ஆவிக்குரிய விழுதலோ இருக்கவே இருக்காது என்கிறதை கர்த்தருக்குள்ளாக நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:12 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நிற்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா? நீதிமொழிகள் 16:18 பார்க்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகந்தையினாலே அழிவு ஏற்படுகிறது, மனமேட்டுமையினாலே விழுதல் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட மனமேட்டுமையான பேச்சு, பேதுருனுடைய மனமேட்டுமையான பேச்சு, லூசிஃபரனுடைய மனமேட்டுமையான எண்ணங்கள் அவர்களை கீழே விழத் தள்ளினது என்கிறதை மறந்து போக வேண்டாம். ஆனாலும் விழுந்து போன தூதருக்கு அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு இறங்கினார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அங்கே லூசிஃபருக்கு அவர் என்ன செய்யலை, கை கொடுக்கல. இங்கே விழுந்து போன பேதுருக்கு அவர் கை கொடுத்தார். விழுந்த ஒன்றும் கிடையாது, அடிச்சா பயங்கரமான அடி. இவர் தெரியாது, நீ என்ன பேசுகிறனே தெரியாது, இவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் இருக்குது. எனவே பெருமையான காரியங்கள் இருக்கக்கூடாது.
மூன்றாவது காரணம், பிசாசனுடைய ஒரு தாக்குதலுக்கு நாம் உட்படுகிறோம். எனக்கு பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. அவன் வருவான் சண்டை போடுறதுக்கு. ஆனால் நீங்கள் அவன்கிட்ட எப்படி சண்டை போடணும்னு உங்களுக்கு தெரியணும். அவருடைய பிள்ளைகளாக உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? பயங்கரமான வல்லமையை கொடுத்து அவர் உங்களை சண்டை போடுகிறதுக்கு எல்லா விதத்திலும் உங்களை பாதுகாக்கவும், அது மாத்திரம் கிடையாது, தாக்குதல் செய்கிறதற்கும் எல்லா விதமான சர்வாயுத வர்க்கங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களை பாதுகாக்கிறதுக்கு, அடுத்து நீங்கள் தாக்குறதுக்கும் ஆயுதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது பிசாசானவன் உங்களை அவன் சோதிக்கவும், உங்களை விழப்பண்ணவும், பின்னடைவு செய்யவும், பின்மாறி போக செய்யவும் அவன் வரும்பொழுது நீங்கள் நிச்சயமாக அவனுக்கு விரோதமாக வைராக்கியத்தோடு எழும்ப வேண்டும். இங்கே பாருங்கள், அதே வசனம் வாசிப்போம். 22:31 33. இந்த சொலுகளை புடைக்கிறதுக்கு அவன் இது பண்ணால் ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன செய்யலை? இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை இவன் சரியாக எடுத்துக்கல. இவன் மாம்சத்தில் எடுத்துட்டான். அதற்கப்புறம் ஆண்டவரை காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் என்னத்தை சொல்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கணும், விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி. 1 பேதுரு 5:8 வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளியான பிசாசானவன், நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்முடைய வாழ்க்கை நல்ல கவனிக்கணும். பிசாசனுடைய ஒரு தாக்குதலுக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு எத்தனங்கள் உருவாகி கொண்டு நம்மை சுற்றிலும் அவன் திட்டங்களை வைத்து அவன் குறி வைத்தவனாக இருக்கிறான் என்கிறதை மறந்து விடக்கூடாது. ஏன் மறந்து விடுகிறீர்கள்? ஏன் அதை சரியாக எடுக்கிறது கிடையாது? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே. நம்ம வீதிகளில், நம்ம ஊரில் எல்லா சிங்கத்தையும் என்ன செய்து விட்டாங்க? கலட்டி ஒரிஜினல் சிங்கத்தை நான் சொல்கிறேன். ஒரிஜினலாக இருக்கிற உண்மையான சிங்கங்களை நம்ம ஊரெல்லாம் அவங்க என்ன செய்துட்டாங்க? திறந்து விட்டாங்க, அவுத்து விட்டுட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன செய்திருச்சு? உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பான உடைகளை கொடுத்துருக்குது. கையில் நீங்கள் என்ன செய்துக்கலாம்? வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் கத்தி, அருவாள்லாம் வச்சுக்கலாம். பிஸ்டல் கூட, கன்று கூட நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா காரியத்தையும் இப்போ கவர்மெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருச்சு. உங்களை பாதுகாக்கிறதுக்கு, நீங்கள் அதுக்கடுத்து தாக்குறதுக்கும் உங்களுக்கு ஆயுதங்களை இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக இருப்பீங்க? எந்த அளவுக்கு விழித்திருப்பீங்க? நீங்கள் வெளியே போகும்போது சாதாரணமாக போவீங்களா? பைக்கில் ஓட்டும்போது ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது. இல்லைன்னா இப்போ இது பண்ணிடுறாங்க, ஃபைன் போட்டுடுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட்லாம் ஒழுங்காக மாட்டிக்கிட்டு மாஸ்கெல்லாம் ஒழுங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம போட்டுட்டு தான் போயிட்டுருக்குறோம். இது சாதாரண காரியம். ஆனால் உண்மையான சிங்கம் வெளியில் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வீட்டை விட்டு வெளியே போவீங்க? நிறைய பேர் மேக்ஸிமம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. போகிறவங்க அப்படி போனாலும் சூறப்புலிகளாக போவாங்க. எப்படி போவாங்க? தேவையில்லாததெல்லாம் ஒன்று தலையிலேருந்து கால் வரைக்கும் மாட்டி, ஆள் அடையாளமே தெரியாது. உங்களை பார்த்தா ஆள் அடையாளமே தெரியாது. உங்களை சுற்றி இதுதான் தெரியும். தலையில் தலைச்சீராக இருக்குதும், பின்ன அதுக்கப்புறம் முகமூடி இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கவசம் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே பேண்ட்டை போட்டுட்டு அங்கங்கே என்ன செய்கிறது? புல்லட் ப்ரூஃப் மாதிரி எல்லாத்தையும் போட்டு, எல்லாம் துப்பாக்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, கத்தி அருவான்னு வச்சுக்கிட்டு அதான் வெளியே போயிட்டு வருவான். ஏன்னா சிங்கம் பாஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்?
அப்போ ஒரிஜினல் சிங்கத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது உண்மை ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். ஒரிஜினலாக இருக்கிற சிங்கத்தினுடைய சூழ்நிலை இதே போலத்தான் பிசாசு சுற்றிட்டு இருக்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஒரு காரியத்தோடு தான் பிசாசானவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனை குறித்து கொஞ்சம் கூட நம்ம கவலைப்படுறதில்லை. அவன் எப்படி நம்மளை அடிக்க போகிறான், எப்படி இது பண்ண போகிறான், அவனை குறித்ததான அவனுடைய தாக்கத்திற்கு நம்ம எப்படி பாதுகாத்துக்கிடணும், அதுக்கடுத்து அவனை எப்படி தாக்கணும், அவனை எப்படி தாக்கணும்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தது போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்கிறது கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒன்றுமே கிடையாது, நம்ம பாட்டில் போகலாம் வரலாம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டியது பிசாசுகளை நீங்கள் பார்க்க வேண்டும், செய்வினைகளை பார்க்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிறதான ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது, அதுதான் ஒரிஜினல் வேர்ல்டு. ஒரிஜினல் உலகம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோடு, காரு, ஜீப்பு, உங்கள் வீடு, கட்டடம் ஒன்று அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் வேர்ல்டு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த காலத்தின் எல்லா ஆதிக்கங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இரண்டு காரியத்தையும் நீங்கள் பார்த்து அப்படி பார்த்து வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ஒரிஜினல் வாழ்க்கை. அதுதான் ஒரிஜினல் உலகம். நீங்கள் பார்க்கிறது ஒரிஜினல் உலகம் கிடையவே, நாம் பார்க்குற உலகம் ஒரிஜினல் உலகம் கிடையாது. இதற்கு மேலாக இருக்கிறதான ஆவிக்குரிய உலகத்திலே சம்பவிக்கிற நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆவியிலே பார்க்கிற பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இதற்காகவே தேவன் உங்களை படைத்திருக்கிறார். இதற்காகவே தேவன் உங்கள் மேல் சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்தவர்களாகவும் தூரமாக சென்றவர்களாகவும் நாம் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். விழுதலுக்கும் பின்னடைவிற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தூரமாக நாம் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் தூரமாக இருக்கக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. மாம்சம் பலகீனம் உள்ளது தான், ஆனால் ஆவிய உற்சாகம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்கள். மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறது தவறான காரியம். தூங்கிக் கொண்டிருப்பது தவறான காரியம். ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் அவங்க எல்லாம் சீஷர்கள்லாம் தூங்குறாங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபப்படுங்கள். சீஷர்களை ஜெபிக்க சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் தூங்குறாங்க. ரொம்ப அபாயகரமான சூழ்நிலை மேசியாவிற்கு இருக்கிறது. இயேசுவிற்கு மிகவும் அபாயகரமான சூழ்நிலை, சீஷர்களுக்கும் அபாயகரமான சூழ்நிலை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாம் தூக்கம். சோர்ந்து போகிற வாழ்க்கை, தூரமாக பின்பற்றுகிறதான வாழ்க்கை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். ஐந்தாவதாக, பிரச்சனைகளுக்கு மாம்சத்திலே நீங்கள் பதில் கொடுக்கிற காரியம், ஆவிக்குரிய காரியத்திற்கு மாம்சத்திலே நீங்கள் இறங்குகிற காரியம். இயேசு சொல்கிறாரு பேதுருக்கிட்ட, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவனுக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்காமல் நீ மாம்சத்தில் சிந்திக்கிறேன்னு அப்பவே சொல்லிட்டார்.
பிசாசான வரப்போகிறான், உன்னை இந்த மாதிரி செய்ய போகிறான், இப்படிலாம் நடக்க போகுது, நான் உனக்காண்டி நான் வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பெற்ற பின்னு உன் சகோதரனை நீ ஸ்திரப்படுத்து, இதெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கோம். இல்லை, நான் எல்லாம் இப்போ காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டவர், எல்லாருமே விட்டு போயிட்டா கூட நான் இருப்பேன், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டான். இங்கே இப்போ இயேசுவை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. இயேசுவை அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது பேதுருக்கு அதனுடைய ஆவிக்குரிய காரியம் புரியல. ஆனால் ஏற்கனவே இயேசுவை கூட்டு போய் இவர் கடிந்து கொண்டிருக்காரு. பேதுரு என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இயேசு இவனை கடிந்து கொள்கிறாரு. இவனை கடிந்து கொண்டு அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு இவனை கடிந்து கொண்டு இந்த அப்போ கூட இவனுக்கு என்ன ஒரு மாற்றம் வரல. ஓஹோ, இது காரியம், ஆவிக்குரிய காரியம். அவனுக்கு அதெல்லாம் மாம்சத்தில் பார்க்குறான். ஆவியில் நாம் சண்டை போட வேண்டிய காரியத்தை மாம்சத்தில் இறங்குறோம். மாம்சத்தில் இறங்கக்கூடாது. அங்கே இயேசுவை பிடிக்க வராங்க. அது பிதாவினுடைய சித்தம். ஆனால் இவர் உடனே பட்டயத்தை தூக்கிட்டார். பட்டயத்தை தூக்கி போட்டார். எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள். என்னை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மாம்சத்தை எங்கே ஆவியில் இது பண்ணுமோ அவன் பண்ணலை, மாம்சத்தில் இருக்கிறான். அங்கே குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே குளிர் காஞ்சிட்டு இருக்கிற இடத்துல அந்த வேலைக்காரி சொன்ன காரியத்திற்கு அவன் ஆவியில் வைராக்கியமாக பேச முடியல. ஆமாம், நான் இயேசுவோடு இருந்தேன்னு சொல்ல முடியல. அவர் மேசியாவாகிய கிறிஸ்து அவர் தான் சொல்லிட்டு சொல்ல முடியல. அங்கே என்ன செய்கிறான் எனக்கு தெரியாது. எனக்கு மாம்சத்தில் எங்கே ஆவியில் வைராக்கியமாக பேசணுமோ அவன் பேசலை, மாம்சத்திலே போகிறான். அங்கே இருக்கிற எல்லா கூட்டத்தோடு சேர்ந்து பயந்து ஆண்டவரை முழுமையுமாக மறுதளிச்சிட்டான். ஆவியில் அவன் என்ன செய்திருக்கணும்? அவன் போராட்டி இருக்கணும். ஆமாம், நான் அவரோடு தான் இருந்தேன், நான் அவருடைய சீஷன், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இருக்கிறோன்னா அவர் மேசியாவாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொல்கிறார். அவன் பிரதான ஆசாரியன் கேட்குறதுக்கு நான் மேசியாவாகிய கிறிஸ்து தான் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார். இவனுக்கு அதை சொல்ல முடியல. அவர் ஆவியில் வைராக்கியமாக பேசுகிறார். இயேசு பாருங்கள், அவர் வைராக்கியமாக ஆவியில் எப்படி பேசணும் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவன் மாம்சத்தில் போயிட்டே இருக்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னடைவும் விழுதலும் எப்பொழுது வரும் என்று சொன்னால், நீங்கள் ஆவியிலே போராடுகிற காரியத்திலே மாம்சத்தில் இறங்குகிறீர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்விதான். ஆறாவதாக, நம்முடைய சாட்சியின் காரியத்தை நம் வார்த்தையினாலும் செயல்களினாலும் நாம் காண்பித்து விடுகிறோம். நம் சாட்சி பகர வேண்டிய ஆவிக்குரிய காரியத்தை ஆவியிலே நாம் காண்பிக்காமல் நம் வார்த்தையினாலும் நம்முடைய கிரியையினாலும் காண்பிக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த பாயிண்ட் கடினமான ஒரு குறிப்பு. பேதுருவை பார்க்கும் பொழுது, அந்த வேலைக்காரி சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? இவன் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் போல ஒரு வலிமை வாய்ந்தவனாக இருக்கின்ற தோற்றத்தில் இருக்கின்ற இவனுக்கு மரத்துக்குள்ளே ஃபுல்லாக உடக்கு மாதிரி ஆகிப்போச்சுது. அவள் சொன்ன உடனே மரம் சாஞ்சிருச்சு. வலிமையாக கம்பீரமாக இருக்க வேண்டிய, அதாவது சாட்சி பகிர்கிறதான காரியத்தில் கம்பீரமாக இருக்கணும். அவன் என்ன செய்திருக்கும்? உண்மையிலே ஆவியில் என்ன செய்திருக்கணும்? அவன் சொல்லி, அவர் மேசியாவாகிய கிறிஸ்து தான், நான் அவரோடு கூட இருந்தேன் என்று சொல்லி என்ன செய்யணும்? அவன் பேசுறதுக்கு விட்டு போட்டு வார்த்தையிலும் அவனுடைய கிரியையிலும் ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிட்டான். வெளியிலே தோற்றத்திலே ஆலமரம் போன்று நாம் இருந்தாலும் உள்ள நமக்கு உடக்கா இருக்குது. ஒரு காற்று அடிச்சுன்னா சொடக்குன்னு ஒழிஞ்சிரும். ஒரு சாதாரண காற்று அடித்தாலும் உடக்கா இருக்கிற மரம் அப்படியே சாஞ்சிரும்.
ஆனால் பெரிய மரம் தான் பார்க்குறதுக்கு, உள்ளே ஒன்றுமே இல்லை. மார்க் 14:66 பாருங்கள் எப்படி பண்ணுறான் பாருங்கள். மார்க் 14:66 அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்குது, நீ சொல்கிறதே எனக்கு தெரியாதுமான்ட்டான். எப்படி சாட்சி பகர்னு பாருங்கள். இப்போ அவன் ஜீவனுள்ள சாட்சிகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இவன் ஜீவனுள்ள சாட்சி. ஆமாம், நான் அவரோடு இருந்த நான் அவருடைய சீஷன். எல்லாரை காட்டிலும் நான் அவருக்கு வைராக்கியமாக நான் இருக்கிறேன். இப்பவும் அவருக்கு நான் வைராக்கியமாக தான் இருக்கிறேன். அப்படி சாட்சி பகராமல் அவனுடைய பிஹேவியரில் என்ன செய்துட்டான், வார்த்தையில் விட்டான். என்ன விட்டுட்டான், நீ மறுதளித்து நீ சொல்கிறதே எனக்கு தெரியல. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போயிட்டான். அப்போ ஃபஸ்ட் டைம் சேவல் கூவுது. இப்போ ரெண்டாவது பாருங்கள், அடுத்து ஒரு வசனம் வாசி. லூக்கா 22:58 பாருங்கள். லூக்கா 22:58. சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். செகண்ட் டைம் பாருங்கள். அதுக்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். சொல்லிட்டா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரிலன்ட்டான். ரெண்டாவது, ஐ எம் நாட் மேன், ஐ எம் நாட் அப்படின்ட்டான். மனுஷனே நான் அல்ல, நான் கிடையாது, அது வேறு யாரும் இருப்பாங்க அப்படின்ட்டான். அடுத்து மூன்றாவது, இப்போ ஒவ்வொரு மறுதளிக்கிற காரியமும் கொடுமையாக. இங்கே இப்போ இந்த இடத்துல முதலாவது பார்க்கும் பொழுது அவனை வந்து சீஷன் சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறா, கேட்குறா, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய். அவனுடைய ஐடென்டிட்டி அவனை சொல்லி கேட்குறா, நசரேயனாகிய இயேசுவோடு நீ இருந்த. அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். இங்கே என்ன வருது, அடுத்தபடியாக மறுபடியும் வேற ஒருத்தன் கேட்கும்போதும் மனுஷனே நான் இல்லைன்னு மறுபடியும் சொல்லிடுறான். அடுத்து பாருங்கள், மார்க் 14:69-72. மார்க் 14:69-72. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். மூன்றாவது நடக்குது சம்பவம். அந்த வேலைக்காரி மறுபடியும் அவனை பார்த்துட்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அவனை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அவள் பேசுகிறான், பேதுருவை கை காமிச்சு. அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். இவன் ஐடென்டிட்டியை கலிலேயக்காரன் சொல்லிட்டு தெளிவாக அவனுடைய ஐடென்டிட்டியை சொல்லி இது பண்ணுறாங்க. இவனுக்கு சாட்சியை உறுதியாக நிற்க முடியல. உடக்கு மரம் என்ன செய்திருச்சு, பார்க்க பெரிய மரம், ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தி வேலைக்காரி பேசுகிறா, பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறா, சாதாரண மனுஷன் பேசுகிறான், பக்கத்தில் பார்த்தவங்க பேசுகிறாங்க. அவங்க இவனை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு இவனை குறித்து சாட்சி சொல்ல முடியல. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய சாட்சியின் காரியத்தை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அவன் 71வது வருஷம், அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். கடைசியில் ஓப்பனாக டினை பண்ணிட்டான், இயேசுவை தெரியாதுன்னு. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தோணிக்கிட்டான். எவ்வளோ பெரிய ஒரு விழுதல் பாருங்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விட்டு கொடுக்காமல் தேவனுடைய சீஷர்களாக நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். தைரியமாய் சாட்சி பகிர வேண்டும். உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும்
நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்க போகிற காரியம் சுருக்கமாக பார்ப்போம். இரண்டாவது பகுதியாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பகுதியை நாம் பார்த்தோம். முதலாவது பகுதியிலே நாம் சிந்தித்ததான காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட வீழ்ச்சியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்கள் அதற்கு காரணங்களாக அமைகிறது, அதில் நாம் எப்படி ஞானமாக இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற காரியம், நாம் மனம் திரும்பி நம்முடைய ஆவிக்குரிய விழுதலின் காரியத்திலும் பின்னடைவின் காரியத்திலும் நம் மனம் திரும்பி நாம் தேவனிடத்தில் கேட்போம் என்று சொன்னால், நம்மை மீண்டுமாக தேவன் புதுப்பித்து நம்மளை மறுசீரமைப்பு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னது போலவே உங்களுடைய பின்னடைவின் காரியத்தை நீங்கள் நன்கு தனியாக உட்கார்ந்து ஆவியிலே தியானியுங்கள். எப்படி ஆண்டவரை நான் பின்னடைவில் காணப்படுகிறேன், எந்தெந்த காரியங்கள் எனக்கு பின்னடைவை கொண்டு வந்திருக்கிறது, எந்தெந்த காரியத்திலே நான் பின்னடைவாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் உங்களை மீண்டுமாக புதுப்பித்து உங்களை சீரமைத்து மீண்டுமாக அவருடைய சித்தத்தில் உங்களை பயன்படுத்துவார். அதுதான் நாம் பேதுருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வாசிப்போம். லூக்கா 22, 61, 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுசீரமைப்பானது மனம் திரும்புதலை கேட்கிறதாக காணப்படுகிறது. உங்களுக்கு மறுசீரமைப்பு வேண்டுமா? அதற்கு உங்களுடைய மனம் திரும்புதல் தேவை. இந்த மனம் திரும்புதல் எப்படி நமக்கு வரும்? இந்த மனம் திரும்புகிற காரியம் என்றால் என்ன? நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பிரயாணம் பண்ண முடியாது பிரியமானவர்களே. உங்களுடைய பழைய ஆசீர்வாதமான ஆவிக்குரிய நிலைமைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் மனம் திரும்பியே ஆக வேண்டும். இதற்கு உதவுகிற ஒரு சில காரணங்களை நாம் பார்த்து நாம் இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். முதலாவதாக, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61வது வசனத்தில் நாம் இப்பொழுது வாசித்த வசனத்தை நாம் பார்ப்போம் மீண்டுமாக. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை, நல்ல கவனிங்க, கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்மை மனம் திரும்ப செய்கிறது. பேதுருவுக்கு கர்த்தருடைய வசனம் மனம் திரும்ப செஞ்சது. அவர் சொன்ன வார்த்தை, அவன் மனம் கசந்து அழுதான். வெளியே போயிட்டு பயங்கரமாக மனம் கசந்து அழுதான். இந்த சூழ்நிலையை இயேசுவானவர் லைவ் அப்படி பார்க்குறார். அது மிகவும் கொடூரமான சம்பவம். தேவாதி தேவன் எப்படி அவர் ஜனங்களை நேசித்து இவ்வளவு துரோகமான ஒரு காரியம் கண்களுக்கு முன்பாக நடக்கும்போதும் கூட அவர் அமைதியாக அவனை பார்க்கிற ஒரு சம்பவம், ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை மனம் திரும்ப செய்கிறது என்கிறதை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக, பாவத்தின் உணர்வு.
அதாவது இயேசு பேதுருவை பார்க்கிறார், பேதுரு இயேசுவை பார்க்கிறான். இயேசு அவனுக்கு எந்த ஒரு காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பேதுருடைய மனதிலே அவனுடைய பாவத்தினாலே அவன் குத்தப்பட்டான். அவனுடைய பாவத்தினாலே குத்தப்பட்டான். இப்படி விழுந்து விட்டேனே, இவ்வளவு மோசமான காரியத்தை நான் செய்து விட்டேனே என்று அவன் குத்தப்பட்டான். அப்படி குத்தப்பட்ட மாத்திரத்தில் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் அதை என்ன செய்யவில்லை, அவன் சாக்கு போக்கு சொல்லவில்லை, கண்சாடையாக பேசவில்லை, அதற்கு காரணங்களை அவன் சொல்லவில்லை. இதனாலே தான் காரணம், அதனாலே தான் காரணம், காரணங்களை சொல்லவில்லை, எந்த சாக்கு போக்கும் சொல்லவில்லை. நீங்கள் குத்தப்படுகிற காரியம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நீதியுள்ளவர், சரியான தேவன். ஆனால் நான் ஒரு பாவி. பாவம் செய்கிறதான சூழ்நிலை, பாவத்திலே ஒரு காரியம் சம்பவம் ஆயிற்று என்று சொன்னால் அதை குறித்ததான குத்தப்படுதல் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். கன்விக்ஷன் ஆஃப் அவர் சென். அப்பனா தான் மனம் திரும்புவோம். சும்மா மனம் திரும்பி சும்மா மன்னிப்பு கேட்டு, அன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசும்பொழுது ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இது தப்பு, ஆனால் அது தப்பு தான். ஒய்ஃப் சைடில் அது தப்பு, அந்த அம்மா பண்ணது தப்பு. அப்போ அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் சாரி கேட்டேன். அது சாரி கேட்டுட்டு இப்போ இது பரவாயில்ல, ஹஸ்பண்ட் தானே, ஹஸ்பண்ட் கிட்ட சாரி கேட்டாலும் ஒன்று தான், தேங்க்ஸ் சொன்னாலும் ஒன்று தான், சாரி சொன்னாலும் ஒன்று தான். எவ்வளோ ஒரு வினோதமான ஒரு மனைவி பாருங்கள். ஹஸ்பண்ட் தப்பு செஞ்சதை தப்பாயிடுச்சின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு மனசு ஹஸ்பண்ட் கிட்ட தப்பு சாரி சொன்னான்னு, ஹஸ்பண்ட் கிட்ட சாரி சொன்னாலும் ஒன்று, தேங்க்ஸ் சொன்னாலும் ஒன்று தானா. பாவத்தின் காரியம் முதலாவது நீங்கள் குத்தப்பட வேண்டும். பாவம் என்று சொல்லி முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், அதற்கு குத்தப்பட்டு அப்படின்னா தான் மனம் திரும்புதல் வரும். அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன சொல்கிறது காரணம் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலம் திருந்த மாட்டீங்க. ஒரு காரியம் தவறிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு காரியம் தப்பாயிருச்சுன்னு சொன்னால் முதலாவது தவறை ஒத்துக்கிடணும். அடுத்தபடியாக தெய்வ பக்திக்கு ஏதுவான காரியம் நம்மிடத்திலே மனம் திரும்புதலை கொண்டு வரும். தெய்வ பக்திக்கு ஏதுவான காரியம் நம்மிடத்திலே மனம் திரும்புதலை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ பக்தியை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் கூட அதை சரி செய்யாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த நாளை தூங்கவே மாட்டீங்க. தெய்வ பக்திக்கு ஏதுவான காரியம் மனம் திரும்புதலை கொண்டு வரும். மூன்றாவதாக, நான்காவதாக, தேவன் நமக்காக பலியானார் என்று சொல்லி, நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியானார் என்கிறதை விசுவாசித்து அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பாவத்திற்கு மேலாக அறிக்கை செய்து தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த தோல்வியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். தேவன் நமக்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்துட்டார். உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, மறுசீரமைப்பு உண்டு. தேவன் உங்களை மீண்டுமாக புதுப்பித்து மறுபடியும் அவர் சீரமைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவருடைய மரணம் எல்லாவற்றையும் செய்து முடித்தது. உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய சாபத்திற்காக, ரோகத்திற்காக எல்லாவற்றையும் அவருடைய மரணம் செய்து முடித்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
எல்லாம் முடிந்தது. உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து விட்டார்? கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மனம் திரும்ப நீங்கள் தாமதிக்கவே கூடாது. அதே சமயத்தில் 5வது குறிப்பு, மிகவும் முக்கியமான குறிப்பை நான் சொல்லப் போகிறேன். தேவனுடைய தாராளமான கிருபையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய தாராளமான கிருபை. 22வது அதிகாரம் 32வது வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். தேவனுடைய கிருபை பாருங்க. இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆல்ரெடி அவர் என்ன செய்கிறாரு? அவனுக்காக ஜெபம் பண்ணுறாராம். வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதாங்க உங்களை குறித்ததான தேவனுடைய கிருபை. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் உங்களை மீட்டெடுத்து மீண்டுமாக சீரமைக்கும்படிக்கு தேவன் தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கொரோனாவின் சம்பவத்தில் தேவன் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கட்டளையிட்டிருந்தாலும் இப்பொழுது அதனுடைய தாக்கத்தை அவர் குறைத்து கொண்டு அவர் மீண்டுமாக கிருபையினாலே அவர் நம்மை பார்க்க தொடங்கி இப்பொழுது நம்மை அவர் மீண்டுமாக மறுசீரமைப்பு செய்யும்படிக்கு மீண்டுமாக ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறதற்கு அவர் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக நீங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்பு மீண்டுமாக புதுமையான தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக உங்களை மறுபடியும் அவர் கொண்டு வருகிறார் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கொடுமையான விதத்தில் அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய பயில்வானாக அவன் இருந்தான். பெரிய செயின்ட்டு, ஒரு பெரிய ஒரு சீஷனாக அவன் இருந்த பொழுதும் அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை செய்து ஆவிக்குரிய ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை கடந்து சென்றது. பிரியமானவர்களே, ஆகிலும் அவன் மனம் திரும்பின மாத்திரத்திலே அவனை மீண்டுமாக ராஜ்யத்தின் பணிக்காக தேவன் கையில் எடுத்தார். அதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். அவனை துரத்தி விடவில்லை. அப்போஸ்தலருடைய குழுவிலிருந்து அவனை தேவன் நீக்கி விடலை. அவனை உதைச்சி அனுப்பலை. அவனை துரத்தி விடலை. அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிற தேவன் என்கிறதை நிரூபித்து மீண்டுமாக தேவன் அவனை தூக்கி எடுத்தார். பேதுருவை மீண்டுமாக அவன் மனம் திரும்பி தேவனுடைய சன்னிதானத்திலே அவன் அழுது அவன் மீண்டுமாக, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய நிலைமை இப்படி இருக்கக்கூடாது, என்னை மீண்டுமாக புதுப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் மனம் திரும்பினதான அந்த அழுகையும் செபத்தையும் அவர் கேட்டு அவனை மீண்டுமாக கையில் எடுத்து பெந்தேக்கோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவன் எங்கே தேவனை மறுதலித்தானோ அதே எருசலேமிலே அவன் நிற்கிறான். அதே எருசலேமிலே அங்கே அதே ஜனங்கள் மத்தியிலே, யார் மத்தியிலே இயேசுவை அவன் மறுதலித்தானோ அவர்கள் மத்தியிலே அவன் தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான். இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி அவன் தைரியமாய் அவன் பிரசங்கித்து அந்த நாளிலே அவனுடைய பிரசங்கத்தை தேவன் அங்கீகரித்து அந்த பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மீண்டுமாக தேவன் தம்முடைய வேலைக்காக, தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக அவனை மீண்டுமாக தேவன் பயன்படுத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து இந்த வருகிற நாட்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பின் அகோரமானது குறைந்து கொண்டும் அவருடைய கிருபையானது ஜனங்களை தொட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே தேவனுடைய கிருபை ஆட்கொண்டு உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய பின்னடைவுகளும், தேவனுக்கு விரோதமாக நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து அவைகளை உணர்ந்து அழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புரமாகி மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்திலே மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக மறுசீரமைப்பை செய்யும்படியாக ஒப்புக்கொடுங்கள்.
தேவன் நிச்சயமாக செய்வார். தேவன் நிச்சயமாக ஆதி நாட்களிலே எப்படி ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே தேவன் உங்களோடு கூட காணப்பட்டாரோ, எப்படி உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டதோ, எப்படி தேவனுடைய வல்லமைக்குள்ளாக இருந்தீர்களோ, எப்படி ஜெப வாழ்க்கையில் இருந்தீர்களோ, எப்படி வேதத்தை தியானிப்பதில் நீங்கள் காணப்பட்டீர்களோ, அப்படிப்பட்ட எல்லா கிருபைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொண்டு அந்த நாட்களிலே ஏற்படுத்தினதான ஆவிக்குரிய அசைவை காட்டிலும் இந்த நாட்களில் எப்படி பேதுரு ஒரு நாளிலே ஒரு பிரசங்கத்தில் எப்படி 3000 பேரை தேவன் ரட்சித்தாரோ, அதே போல உங்கள் மூலமாக அநேக 1000 ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவன் அவர் கொண்டு வருவார் என்கிறதை நீங்கள் மறந்துவிடவே வேண்டாம் பிரியமானவர்களே. எனவே இந்த நாட்களிலே நீங்கள் கேட்டதானே இந்த நாளின் வார்த்தையின்படி உங்களை முழுமையுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் பின்னடைவே, ஆவிக்குரிய பின்னடைவு இருக்கவே கூடாது ஆண்டவரே, ஆவிக்குரிய சோர்வு இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவையில்லாத மோசமான ஒரு தோல்விக்குள்ளாக நான் செல்லவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் செபியுங்கள். நீங்கள் அப்படி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே கடந்து வருவார். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே கடந்து வருவார். கடந்து வந்து உங்களை மீண்டுமாக புதுப்பித்து, உங்களை மன்னித்து, உங்களை மீண்டுமாக புதுப்பித்து, மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பணிபுரிய செய்வார் பிரியமானவர்களே. எனவே அப்படிப்பட்டதான காரியத்தில் நீங்கள் நிர்விசாரமாக இல்லாதபடிக்கு இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் உங்களை முழுமையுமாக ஒப்புக்கொடுங்கள். முழுமையுமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படியே முழுமையுமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டதாக நீங்கள் கிரியை செய்யும்படிக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இன்னுமாய் செபித்து குடும்பமாக தனித்தனியாக நீங்கள் நேரம் எடுத்து கேட்டதான வார்த்தையின்படி இந்த வார்த்தையை மனதிலே வைத்து ஒவ்வொருவரும் செபித்து ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த செய்தியும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.